ஹோல்ட் ஆன். இந்திய பொருளாதார வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம். பல ஆண்டுகளாக இழுபறியிலிருந்த இந்த மெகா டீல் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. த கேம் சேஞ்சர் ஃபார் இந்தியன் ட்ரேட். இதனால வேலைவாய்ப்பு பெருகுமா, பொருட்களின் விலை குறையுமா? இதோ அந்த பவர்ஃபுல் எகனாமிக் ரிப்போர்ட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் யாஷ். இன்னைக்கு ஜனவரி 27, 2026 புதுடெல்லியில நடந்த அந்த உயர்மட்ட சந்திப்புல இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. சீனாவுக்கு ஒரு பெரிய செக் வைக்கவும், இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமா, குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்தவும் இந்த ஒப்பந்தம் ரொம்பவே உதவும். லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி. வாட்ஸ் இன் தி அக்ரிமெண்ட்? இந்த ஒப்பந்தத்தால நமக்கு கிடைக்க போற அந்த டாப் 3 நன்மைகள் இதோ. ஜீரோ டியூட்டி எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி, தோல் பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கான வரி, டாரிஃப் பெருமளவு குறைக்கப்படும். இதனால இந்திய பொருட்களுக்கு ஐரோப்பிய சந்தையில டிமாண்ட் அதிகமாகும். டெக் டிரான்ஸ்ஃபர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவில் பசுமை எரிசக்தி மற்றும் செமிகண்டக்டர் துறைகள்ல பல லட்சம் கோடி முதலீடு செய்ய போறாங்க. மில்லியன் ஜாப்ஸ் ஆன் த வே. விசா சிம்பிளிஃபிகேஷன். இந்திய தொழில் வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வர விசா நடைமுறைகள் எளிதாக்கப்படும்னு ஒரு முக்கியமான ஷரத்து இதுல இருக்கு. கிரேட் நியூஸ் ஃபார் ஐடி ஃபோக்ஸ். வை நவ்? உலக அரசியல் சூழல்ல ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் சீனாவுடனான வர்த்தக மோதல் காரணமா ஐரோப்பாவுக்கு இப்போ இந்தியா ஒரு நம்பகமான பார்ட்னரா தெரியுது. அதனாலதான் பல வருஷமா முடங்கி கிடந்த இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA இப்போ உயிர் பெற்றிருக்கு. இந்தியா இஸ் த நியூ குளோபல் லீடர். டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் பீட்ஸ். ஒரு பக்கம் இந்தியா ஐரோப்பா மெகா டீல், இன்னொரு பக்கம் தமிழகத்துல ராமதாஸ் வர்சஸ் திமுக கல்வி கடன் தள்ளுபடி பஞ்சாயத்து. இதுக்கு நடுவுல தங்கம் விலை உலக சந்தை மாற்றங்களால லேசா இறங்குறதுக்கான சிக்னல் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. த வேர்ல்ட் இஸ் வாட்சிங் இந்தியா. இந்த ஒப்பந்தத்தால சாதாரண மக்களுக்கு லாபம் கிடைக்குமா, இல்ல இது வெறும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கானதா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு குளோபல் எக்கானமி அண்ட் பிரேக்கிங் பிசினஸ் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is Yash signing off. Keep watching. Bye bye.